வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா புக் பேக்கில் கொடுத்துருக்க ஒன் வேர்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன், மெத்த வணிகலன் என்னும் தொடரில் தமிழ் அழகனார் குறிப்பிடுவது. ஸோ இதோட நோட்ஸ்லாம் நான் ஆல்ரெடி முன்னாடியே போட்டேன். உங்களுக்கு வேணுன்றவங்க அந்த முன்னாடி உள்ள வீடியோஸை போய் பார்த்துக்கோங்க. ஸோ மெத்த வணிகலன் அதை எப்படி பிரிக்கிறாங்கன்னா மெத்த ப்ளஸ் அணிகலன்னு பிரிக்கிறாங்க. உங்களுக்கு இது கூட கொஷினில் கேட்கலாம், ஏன்னா இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, பார்த்துக்கோங்க. மெத்த ப்ளஸ் அணிகலன் அப்படின்னு இதை பிரிக்கிறாங்க. ஸோ இப்போ மெத்த வணிகலன் அப்படின்னு எதை குறிப்பிடுறாங்கன்னா வணிக கப்பல்களையும் ஐம்பெருங்காப்பியங்களையும் வந்து மெத்த வணிகலன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ செகண்ட் ஒன், காய்ந்த இலையும் காய்ந்த தோகையும் நிலத்துக்கு நல்ல உரங்கள் இத்தொடரில் அடிக்கோடிட்ட பகுதி குறிப்பிடுவது. ஆல்ரெடி இதே தான் ப்ரீவியஸில் நம்ம பார்த்துட்டோம். காய்ந்த இலையை வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா சருகுன்னு சொல்கிறோம், காய்ந்த தோகையை வந்து சண்டுன்னு சொல்கிறோம். ஸோ இதுக்கான ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் இ தான். காய்ந்த இலையும் காய்ந்த தோகையும் வந்து சருகும் சண்டும் அப்படின்றது தான். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ தேர்ட் ஒன், என் தமிழ்னா என்பதை பிரித்தால் இவ்வாறு வரும். இதை வந்து நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன், நீங்கள் கமெண்ட்டில் இதுக்குரிய ஆன்சர் போடுங்க. ஏன்னா இதை பற்றியெல்லாம் நீங்கள் பிரித்தெழுதுக்கெல்லாம் ரொம்ப ஈஸி. இதெல்லாம் நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கணும், என்ன கேட்டாலும் எழுதுகிற மாதிரி இருக்கணும். ஸோ அதனால் இதுக்கு நான் ஆப்ஷன் போடலை, இதை உங்கள்கிட்ட கொடுக்குறேன், நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபோர்த் ஒன், கேட்டவர் மகிழ பாடிய பாடல் இது. தொடரில் இடம்பெற்றுள்ள தொழிற்பெயரும் வினையாளனையும் பெயரும் முறையே. இதில் வந்து உங்களுக்கு இதில் நான் ஏன் இந்த கொஷின் சொல்கிறேன்னா இதில் வந்து ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க. ஏன்னா இப்போ பாருங்கள், கேட்டவர் பாடிய அந்த ஆர்டரில் தான் நீங்கள் எழுதணும். சாரி, அந்த ஆர்டரில் இல்லை, தொழிற்பெயர் வினையாளனையும் பெயர்னு கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா. கொஸ்டினில் கேட்ட ஆர்டர் படி தான் எழுதணும். பார்த்தோன்னே எல்லோரும் என்ன போட்டுருவாங்கன்னா கேட்டவர் பாடிய, அப்போ ஆப்ஷன் இ தான் ஆன்சர் அப்படின்னு போட்டுருவாங்க. அது கிடையாது. உங்களுக்கு புக்கு அதாவது கொஸ்டினில் எப்படி வேணாலும் கொடுக்கலாம், அவங்களுக்கு அதாவது எப்படி சொல்கிறேன்னா ஸ்டேட்மெண்ட் எப்படி வேணாலும் கொடுக்கலாம், ஆனால் கொஸ்டினில் கேட்டிருக்க ஆர்டர் படி தான் நீங்கள் எழுதணும். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் வந்து உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா தொழிற்பெயர். ஸோ இதில் தொழிற்பெயர்ன்றது வந்து என்னென்னா பாடிய, அதுதான் தொழிற்பெயர். அடுத்து வினையாளனையும் பெயர், வினையாளனையும் பெயர் வந்து கேட்டவர். ஸோ உங்களுக்கு ஆப்ஷன் வந்து ஆ தான் வரும், பாடிய கேட்டவர், அந்த ஆர்டரில் தான் நீங்கள் எழுதணும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ லாஸ்ட் ஒன், வேர்க்கடலை மிளகாய் விதை மாங்கொட்டை ஆகியவற்றை குறிக்கும் பயிர் வகை. ஆல்ரெடி நம்ம இதை பார்த்துட்டோம். இது எதுக்கு அடியில் வரும்னா மணி வகைகள் அப்படின்றதுக்கு அடியில் வரும். ஸோ வேணும்னா நீங்கள் முன்னாடி வீடியோஸ் பார்த்துக்கோங்க. வேர்க்கடலை மிளகாய் விதை மாங்கொட்டை இதெல்லாம் எதை குறிக்கிற பயிர் வகைனா மணி வகைகளை குறிக்கிறது. ஸோ புக் பேக்கில் இது மட்டும்தான் ஒன் வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ தேர்டு ஒனுக்கு ஆன்சர் போடுங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.